ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லண்டன் தமிழ் கிச்சன். இன்றைக்கு நான் ரீசெண்டாக போட்ட யூனிகார்ன் கேக் கொண்டு எப்படி செய்து நான் சொல்லி உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஃபொண்டன்ட் எடுத்து வச்சுருக்கிறேன். ஃபொண்டன்ட்டுக்கு ஐவரி கோல்ட் கலர் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். அதோட டைலூஸ் பவுடரும் போடுறேன். டைலூஸ் பவுடர் போட்டால் தான் நல்ல இறுக்கமாக காஞ்சு கேக் டோப்பர் க்ளீனாக இருக்கும். யூனிகார்னுக்கான கோன் செய்கிறேன். ஃபொண்டன்ட்டை கேக் சுமுத்தரால் சேவ் பண்ணி எடுக்கிறேன். முன்பக்கம் நல்ல மெல்லிசாவும், அதாவது கூறாக வரணும். அடிப்பக்கம் கொஞ்சம் திக்காக இருக்கணும். இப்படி சேவ் பண்ணி எடுத்துட்டு மேலதிகமாக இருக்கிற பக்கத்தை கட் பண்ணி விடணும். இப்போ அந்த செய்து வச்சுக்கிற 2 சேப்பையும் போட்டு முறுக்கி எடுக்கணும். இப்படி எதிர் திசையில் சுத்தேக்கில் ஃபொண்டன் நல்ல சேப்பாக வரும். மெதுவாக சுற்றணும். ஃபொண்டன்ட்டை வடிவாக சுற்றி முடித்த பிறகு அடிப்பக்கத்தை கட் பண்ணி எடுக்கணும். இப்போ ஸ்கியூவர்ஸ் போடுறேன். ஸ்கியூவர்ஸுக்கு தண்ணி பூசிட்டு தான் இந்த கோனுக்குள்ளே செருகணும். ஓகே, கோன் இப்போ எப்படி வந்திருக்குதுன்னு பார்த்தீங்களா? பெரிய கோன் செய்த மாதிரியே சின்ன கோனும் செய்கிறேன். கப் கேக் டொப்பராக இந்த சின்ன கோன் செய்கிறேன். இந்த கோனெல்லாம் நாங்கள் ஏளியாகவே செய்து காய விட்டுருக்கணும். அப்போத்தான் நல்லா காஞ்சு க்ளீனாக நிற்கும். நீங்கள் உடனே இந்த கேக் டோப்பரை செய்து யூஸ் பண்ணினீங்களன்னு சொன்னால் கேக் டோப்பர் சில நேரம் வளைஞ்ச மாதிரி நிற்கும் அல்லது முறிஞ்சு விழுந்துடும். ஸ்டிக்குக்கு தண்ணி பூசித்தான் இந்த கோனுக்குள்ளே செருகணும். அப்போ தான் ஸ்டிக் ஃபொண்டனோட ஒட்டுப்பட்டு நிற்கும். ஒயிட் கலர் ஃபொண்டன்ட் எடுத்து வச்சுக்கிறேன். டைலூஸ் பவுடர் போட்டு குழைச்சி வச்சுருக்கிறேன். இந்த ஒயிட் கலர் ஃபொண்டன்ட்டில் தான் யூனிகார்னுக்கான காது செய்கிறேன். கார்ட்போர்ட்டில் யூனிகார்னுக்கான காதுன்ற ஷேப் வெட்டி வச்சுருக்கிறேன். 2 காது செய்யணும். ஜெலோ கலரில் காதுன்ற உள்பக்கம் வைக்கக்கூடிய மாதிரி சின்ன காதாக கட் பண்ணி எடுக்கணும். தண்ணி பூசி ஒயிட் கலர் காதுக்கு மேலே இந்த ஜெலோ கலரை வச்சு ஸ்டிக் பண்ணணும். தண்ணி பூசி ஸ்டிக் செருகணும். இப்போ காதை நல்லா வளைச்சி சரி பண்ணணும். காதை வளைச்சி சரி பண்ணின பிறகும் நீங்கள் ஸ்டிக் போடுறேன்டா போடலாம். நான் முதலே போட்டிருக்கிறேன். அடுத்ததாக யூனிகார்னுக்கான சின்ன காது செய்கிறேன். இது கப் கேக்குக்கு யூஸ் பண்ணுறதுக்கு செய்யணும். இந்த காது செய்கிறதுக்கு 2 ரோஸ் கட்டர் தேவை. 2 சைஸில் வேணும். ஒன்று கொஞ்சம் பெருசாகவும் ஒன்று கொஞ்சம் சின்னனாகவும் வேணும். யூனிகார்னுக்கான சின்ன காது எப்படி வந்திருக்குதுன்னு பாருங்க. தண்ணி பூசி காதுக்கு ஸ்டிக் செருகணும். செய்து வச்சுக்கிற கோன் காது எல்லாம் காய விட்ட பிறகு இப்போ கோல்ட் டஸ்ட் பூச போகிறேன். அதுக்கு கோல்ட் கலர் ஃபுட் எடிபிள் டஸ்ட் எடுத்து வச்சுக்கிறேன். அதோட வொட்கா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணணும். ப்ரஷ் யூஸ் பண்ணி இந்த கோல்ட் கில்டரை நாங்கள் செய்து வச்சிருக்கிற ஹோன் இயருக்கு பெயிண்ட் பண்ணி விடணும். இடைவெளி இல்லாமல் எல்லா அளவும் நல்ல க்ளீனாக பெயிண்ட் பண்ணி எடுக்கணும். கில்டர் எல்லாம் பூசி முடித்த பிறகு கோன் இயர்ஸ் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்க. நல்ல ஷைனியாக இருக்குது. இப்போ யூனிகார்னுக்கான கண் செய்கிறேன். கண் செய்கிறதுக்கு பிங்க், ஒயிட், பிளாக் கலர் ஃபொண்டன்ட் எடுத்து வச்சுருக்கிறேன். கண் ஷேப்பை ஒரு கார்ட்போர்ட் ஒன்றில் வெட்டி வச்சு தான் இந்த கண் ஷேப் செய்கிறேன். அந்த கார்ட்போர்ட்டையே சின்ன கத்திரிக்கோளால் வெட்டி எடுத்து தான் இந்த கண்ணை ஃபுல்லாக செய்து முடிக்கிறேன்.
பிளாக் கலர் ஃபொண்டன்ட்டை ரவுண்ட் ஷேப்பான கட்டரால் வெட்டி எடுக்கணும். பிளாக் கலர் ஃபொண்டன்ட்டாலேயே இந்த கண்ணுக்கு ஐப்ரோ செய்யணும். யூனிகோனு கட்டாயம் கண் வைக்கணுமெண்டு இல்லை, நீங்கள் விருப்பமண்ட ஐப்ரோ தனியாக வைக்கலாம். நீங்கள் யூனிகோன் ஐப்ரோ கட்டரை ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி எடுக்கலாம். 8 இன்ச் கேக்கில் 3 லேயராக இந்த கேக்கை செய்கிறேன். கேக்குக்கு க்ரம் கோட் செய்து வச்சுக்கிறேன். இதுக்கு வெனிலா ஐசிங் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். வெனிலா ஐசிங் எப்படி செய்கிறேன்னு சொல்லி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கிறேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் பார்க்கலாம். இப்போ கேக்குக்கு கேக் டுவெல்ஸ் வைக்கணும். அப்போ தான் டிரான்ஸ்போர்ட் டைமில் கேக் வந்து க்ளீனாகவே இருக்கும். கேக்குக்கு ஃபொண்டன்ட்டால் கவர் பண்ணிவிட்டு சில்வர் ஸ்ப்ரே அடிக்கிறேன். கேக்குக்கு எப்படி ஃபொண்டன்ட்டால் கவர் பண்ணுறேன்னு சொல்லி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கிறேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய் பார்க்கலாம். கேக்குக்கு இந்த சில்வர் ஸ்ப்ரே அடித்தா கூட ஷைனிங்காக இருக்கும். கட்டாயம் அடிக்கணுமெண்டு இல்லை. தண்ணி பூசி யூனிகோனுக்கான கண்ணை ஸ்டிக் பண்ணணும். நான் முதலும் வேறு யூனிகோன் கேக்ஸ் போட்டிருக்கிறேன். அப்போ அந்த கேக்கை பார்த்துட்டு மகளாக்கள் வந்து கேட்டினம், யூனிகோனுக்கு ஐப்ரோ தனியாக இருக்குது, ஏனம்மா நீங்கள் கண் வைக்கலையண்டு. அதால் தான் நான் திஸ் டைம் கண் வச்சு இந்த யூனிகோனை செய்கிறேன். கண்ணுக்கு நடுவில் ஒயிட் கலர் டாட்ஸ் ஒட்டணும். கிளிங் ஃபில்ம் எடுத்து வச்சுக்கிறேன். இந்த கிளிங் ஃபில்மில் பட்டர் ஐசிங் பூசுகிறேன். கலராக பட்டர் ஐசிங்கில் ஃப்ளவர் போட்டால் தான் யூனிகோன் கலர்ஃபுல்லாக வடிவாக இருக்கும். ஐசிங்கை இப்படி நீட்டாக தான் பூசணும். கிளிங் ஃபில்மை இப்படி ரோல் பண்ணி எடுக்கணும். ரோல் பண்ணி வச்சுருக்கிற கிளிங் ஃபில்மின்ற ஒரு சைட்டை கட் பண்ணிவிட்டு பைப்பிங் பேக்குக்குள்ளே போட்டு ஐசிங் போடுறேன். எப்படி வருதுன்னு பாருங்க. கப் கேக்குக்கு ஐசிங் போடுறேன். கப் கேக்குக்கு செய்து வச்சுக்கிற கோன் காது ரெண்டும் வச்சா பிறகு யூனிகார்ன் கப் கேக் எப்படி இருக்குதுன்னு பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் மறக்காமல் கமெண்ட் போடுங்க. இந்த யூனிகார்னுக்கான ஃப்ளவரை நீங்கள் ஸ்டார் நோசல்ஸ் யூஸ் பண்ணியும் போடலாம். ஸ்டார் நோசல்ஸால் நீங்கள் ஃப்ளவர் போடுறீங்களன்னு சொல்லி சொன்னால் டிஃப்ரெண்ட் சைஸ் ஸ்டார் நோசல்ஸ் யூஸ் பண்ணணும். நம்பர் 16 அதை விட பெரிய சைஸும் யூஸ் பண்ணணும். நீங்கள் விரும்பினா சுகர் ஃப்ளவர்ஸாலையும் டெக்கரேட் பண்ணலாம். டெக்கரேட் பண்ணுறதுக்கு சில்வர் பேர்லும் யூஸ் பண்ணுறேன். யூனிகார்ன் தலையின் நடுப்பகுதியில் ஹோன் வைக்கணும். அடுத்ததாக காது வைக்கிறேன். ஃபொண்டன்லையும் ஃப்ளவர் செய்து இடைக்கிட வச்சு விடுறேன். முதல் நான் போட்ட யூனிகார்ன் கேக்கின்ற ஃபோட்டோஸ் கொஞ்சத்தை உங்களோட ஷேர் பண்ணுறேன். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.